Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் மாடல் 4க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் பிடிஏ 3க்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 4, 9, 25, 49, 128. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, இதில் வந்து 1 ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பி, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 5, செவன்த் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தட் இஸ் இதில் ஈவன் கம்பேர் பண்ணி. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 5√2 சென்டிமீட்டர், நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3x + 7y = 0. நெக்ஸ்ட்டு 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 3/2. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 11,205 சென்டிமீட்டர் கியூப். 13th ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான P of A > 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி கம்பேர் பண்ண, ப்ராபபிலிட்டின்றது ஈக்குவல் டு 1 லெஸ் தென் 1 கான்செப்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடியது தான். கிரேட்டர் தென் 1 வராது. நெக்ஸ்ட் 14th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பி 1/4. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணி f of x. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம். நெக்ஸ்ட் வந்து எத்தனை இருக்கைகள். நெக்ஸ்ட் வந்து இதில் கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துரு பெருக்கு தொடர் வரிசை 10வது உறுப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கு பலன் கொடுத்து இருபடி சொன்னேன். ஸோ ஒரு எப்பவுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா கொடுத்துட்டு இதில் பார்த்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டால் x² - α + β × x + α β கம்பேர் பண்ணக்கூடியது. பித்தாகரஸ் தியரம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. அப்படியே என்ன மட்டும் கேட்டால் பித்தாகரஸ் தேற்றத்தை எழுது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பித்தாகரஸ் தியரம் மட்டும் எழுதுனா போதும். அடுத்த கான்செப்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட கொலினியர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் இருக்க சம். அதே நெக்ஸ்ட் கம்பல்சரி சம் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 8x² - 25 = இருபடிச்ச மூலங்களின் கூடுதல். ரொம்ப ரொம்ப சிம்பிள். α + β - b/a வந்து இல்லை பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 0/8 சொல்லும்போது 0. நெக்ஸ்ட்டு c/a சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா -25 வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 29 வந்து ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபங்க்ஷனில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா f of x ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 31 5 + 55 + 5 இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இது கேட்காத கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு மாற்று வட்டத்துண்டு பார்த்தீங்கன்னா தேட்டத்தை எழுதி இது கேட்காத கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் NCC சம். அதுக்கப்புறம் 41 ரொம்ப முக்கியமான 42 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து பார்த்தா செகண்ட் சாப்டர் இருக்கிற சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரி அந்த சாப்டர் வரும். அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது நமக்கு இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். PTA 4க்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட் ஆல்ரெடி சொன்ன ட்ரையாங்கிள். அடுத்தது வந்து 1 மார்க் பாருங்கள். 1 மார்க் 14 1 மார்க் நீட்டாக வித் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. அடுத்து கிராஃபும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃப் முடிச்சோன்னா அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து f of x இருக்குது. 16th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் 19th ஒன்றை கம்பேர் பண்ணக்கூடிய சம் அல்ஜிப்ரானது. 20th வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் வந்து ஈக்குவேஷன் தட் மீன்ஸ் x² - α + β × x + α β கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 21 பார்த்தா பித்தாகரஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ். ஸோ இது வந்து பார்த்தா 2 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போது ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா கொலினியர் கான்செப்ட். கொலினியர்னா ஈக்குவல் டு 0 கான்செப்ட் வரக்கூடியது. அந்த ட்ரீ டயக்ராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் சொன்னால் இல்லையா -α + β - b/= 0ன்னு சொல்லக்கூடிய α β = c/ - 25/8. அதுக்கப்புறம் 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ தட் மீன்ஸ் அந்த ஹைட்கான ரேஷியோ கேட்டால் 26th வந்து வால்யூமோட கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் 27th ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து அப்படியே கோத்ரூ பண்ணிவாங்க. இதில் பார்த்து கோத்ரூ பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் f of x சம்மு. நெக்ஸ்ட் 5 + 55 + 555 சம்மு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் கம்பேர் பண்ணக்கூடிய சம்மு. F1 F2 கம்பேரிசன் வந்து f of x கம்பேர் பண்ணக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா NP தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சம் எதாவது கேட்டால் ப்ராபிலிட்டியில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அப்படியே கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோபோட கான்செப்ட் தட் மீன்ஸ் நமக்கே தெரியும் ஸ்லோப் m = y2 - y1/x2 - x1 போடக்கூடிய சம்மு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 32 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் சம் கேட்டிருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம்மும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் 37th கொஸ்டின் ஃபைனலாக
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா PTA 4க்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டியில் PTA 1 அண்ட் PTA 2 பார்த்தீங்கன்னா PTA 1லேருந்து PTA 3 வரைக்கும் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் முதல்ல PTA கொஸ்டின் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவிலையும் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.